ஹாய் ஆமீஸ், இன்னைக்கு வந்து ஜிமனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொமான்டிக் ஹஸ்பண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் இல்லை, ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் நிற்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு. நான் ஜுரியோக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன். அப்படியா? நானும் உங்களை வந்ததுலேருந்து தேடிட்டே இருக்கேனே. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது ரெட் கலர் சுடிதார் போட்டிருக்கேன். அப்படியா? உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஹலோ, என் பேர் பாஜமன், நான் தான் உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே நிற்கிறீங்க. நீங்கள் தானே ஓயன்? கரெக்டாக தானே வந்து நிற்கிறேன். நான் தான் ஓயன், நான் தான் உங்களுக்கு பார்த்துருக்க பொண்ணு. ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு நிற்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, உட்காந்து பேசலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ஜமனோட வந்து பின்னாடி போகிறீங்க. அவர் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து உட்கார்றாரு. ஸோ நீங்களுமே போயிட்டு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறீங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபியே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து 2 காஃபி வந்து ஆர்ட்ரு பண்ணுறாரு. அப்போல அவர் சொல்லுங்க, வந்ததுலேருந்து சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, புதுசாக பார்த்துருக்கோம்ல அதான். வெக்கப்படுறீங்களா? லைட்டாக. வெக்கப்படுங்க படுங்க, போக போக பழகிடும். பழகிடும். ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரையும் நான் பேசிகிட்டே இருப்பேன். இப்படி சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகாது. நானும் நல்லா தான் பேசுவேன், ஜாலியாக தான் பேசுவேன். ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி இருக்குது, போக போக பழகிட்டோம்னா செட் ஆகிடும். செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. காஃபி வருது. ஸோ காஃபி குடிச்சிட்டே வந்து 2 பேர் வந்து கான்வர்சேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறீங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த லவ் மேரேஜ் செட் ஆகாது, பட் இந்த அரேஞ்ச் மேரேஜில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா புரியலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு. நம்பிக்கை இல்லைன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அதான். பட் லவ் செட் ஆகாது. என்னங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க, லவ் செட் ஆகுதுங்கிறீங்க, புரியலே. யோசித்தேன், ஒரு கட்டத்தில் லவ் செட் ஆகாது. அரேஞ்ச் மேரேஜில் கொஞ்சம் பயம். ஏன்னா புதுசாக லைஃப்குள்ளே போகிறோம், யாருன்னே தெரியாதவங்க, அவங்க ஃபேமிலி, ஹஸ்பண்ட் எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சரி, எதுக்கு லவ் பண்ணிட்டு நாசமாக போக, கல்யாணம் பண்ணுற ஹஸ்பண்டை லவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். லவ் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். பட்டிருக்கேன். லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். சொல்லாம தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் லவ் 4 இயர்ஸா. 4 இயர்ஸாவா? என்னாச்சு? எதனால் பிரேக்கப் ஆணுச்சு? அதுவா, அவள் விட்டுட்டு போயிட்டா வேணான்னு சொல்லிட்டு. அப்போது ரீசன் சொல்லியிருப்பாங்களே ஏதாச்சும்? சொன்னாடி, பெருசாக சொன்னாடி ரீசனா. அப்போ தான் நான் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பெருசாக ஏர்னிங்ஸ் எதுவும் இல்லை, அதனால காசுக்காக வேணும்னு சொல்லிட்டா. அப்படியா? மணிக்காக? ஆனால் ஒரு ட்ரூ லவ்வை மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம், பண்ணிட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கஷ்டப்பட்டேன் தான், மறுக்க முடியாமல். ஏன்னா நான் ட்ரூவாக தானே லவ் பண்ணேன். ஆனால் அவளுக்கு அப்போது தெரியல. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், காசு தான் எல்லாம் அப்படின்னு. இப்போ பாரு, ஒரு நல்ல வேலை, ஒரு மேனேஜராக இருக்கேன், நல்லா ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் இப்போது அவளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாள், மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. பார்க்கலாம்,
நானும் விட்டேன், சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. சரி சொல்றி, உன்னைய பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக வாடி போடின்னு பேசுகிறாரு. பட் நீங்கள் அதை வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. அது வந்து என்னைய பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இருங்க நீங்கள் லவ் பண்ணலன்னு நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது. ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது இப்போவே சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். அண்ட் நான் முக்கியமாக சொல்கிறேன், சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் வர்றது தான், லவ் மேரேஜ்லேயும் வரும். அதனால நானும் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக யோசிக்க வேண்டாம். என்னால் முடிஞ்ச அளவு உங்களை நல்லா நான் வச்சு பார்த்துக்குவேன், நல்லா லவ் கொடுப்பேன். அண்ட் சொல்லப்போனால் நான் சரியான ஜாலி டைப், அதே மாதிரி ரொமான்டிக் பர்சன் கூட. ரொமான்டிக் பர்சனா? ஃபேஸை பார்த்தா அப்படி தெரிலையே. ஓ தெரிலையா? ஓகே மேரேஜ்க்கு அப்புறம் ஆக்ஷனாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு வந்து ஷாக் அண்ட் ப்ளஷ் ஆகுது. நீங்கள் நல்லா வந்து வெக்கப்படுறீங்க. பா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நல்லா வெக்கப்படுறாளே, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போதும், நீங்கள் லைட்டாக ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டி, உன்னை ஃப்ளர்ட் பண்ணி என்னடி ஆக போகுது? பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, ஆனால் நல்லா ஃப்ளர்ட் பண்ணுவேன் மேரேஜ் ஆனாலும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நல்லா ப்ளஷ் ஆகுறீங்க. போதுங்க, நீங்கள் நார்மலாக பேசுகிறதே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போதும் என்னை வெக்கப்பட வச்சது. காஃபி ஃபுல்லாக குடிச்சிட்டோம், வேறு எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போல அவர் போகலாமே, எங்கே வேணால் போகலாம், நல்லா ஊர் சுற்றலாம், எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக ஃபீல் ஆகுது. ஒரு பையன் கையை, அதுவும் இது இவ்வளோ பப்ளிக் பிளேஸில் இவ்வளோ பர்சனுக்கு முன்னாடி நல்ல உரிமையாக வந்து கையை வந்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவரை பார்த்து, இந்த கை எப்போதுமே இப்படி நகலக்கூடாது, சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் இந்த கைக்குள்ளே தான் இருக்கணும், ஓகே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் ஓகேடி, எங்கே போனாலும் உன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், சரியா, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியில் வரீங்க. நல்லா வந்து ஊர் சுற்றிட்டு ஸோ அவர் வந்து உங்கள் வீட்லேயே வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. ஸோ இப்படியே வந்து டேஸஸ் வந்து போகுது. நீங்களும் ஜிம்முன்னு ஓரளவு நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ மேரேஜ் டேமே வந்து நெருங்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அண்ட் ஜாலியாகவுமே இருக்குது. அவருக்குமே அப்படி தான், எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து சுற்றிட்டுருக்காரு. ஃபைனலி உங்களுக்கு மேரேஜ் டேயுமே வந்துருச்சு. ஸோ மேரேஜுமே நல்லபடியாக வந்து முடியுது. அவர் கையை வந்து அதே மாதிரி வந்து கோர்த்துக்கிறீங்க. ஃபங்க்ஷன் வந்து நல்லா முடிஞ்சக்கப்புறம் ஜிமினோட வந்து வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் என்ன தான் நல்லபடியாக வந்து முடிஞ்சாலும் ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டு நினச்சி ஒரு மாதிரி அதே நினச்சிட்டே வந்து நர்வஸ்லேயும் உங்கள் கை காலில் ஃப்ரீஸ் ஆகி போய் வந்து உட்காந்துருக்கீங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்காங்க. ஜிமின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிவிட்டு அப்படியே அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து பேசிவிட்டு எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போயே ஜிமின், நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களே, ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மாதிரி லேர்ன்லேயே ஃபீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. பார்த்தா செம்மையாக ஃப்ரீஸாக இருக்குது. ஏய் என்னடி கை இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, அதுவும் இந்த வெயில் காலத்தில்? என்ன எதுவும் நினச்சி ஃபியர் ஆகி உட்காந்துருக்கியா? அப்படியும் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சே, மேரேஜ் ஃபியர்லாம் போயிருக்குமே. அது வந்து என்னடி இழுக்கிற, அது வந்து போயின்னு சொல்லு, எதுவும் பிரச்சனையா, எதுவும் என்கிட்ட சொல்லுமா? அது இல்லைங்க, எனக்கு மேரேஜ் ஃபியர் போயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர் பயமாக இருக்குது. ஓ மேடம், ஆமாம் இல்லை, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். பா, ஜாலியாக இருக்க போகுது,
ஜாலியாக உங்களுக்கு இருக்கும், ஆனால் எனக்கு இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். நீ அதை நினச்சி பயந்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். நீ எதுக்கு அதெல்லாம் வந்து நினச்சி பயப்படுற? நான் தானே எல்லாமே பார்த்துக்க போகிறேன். நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் எனக்கு தானே பெயினாக இருக்கும். ஐயோ, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ? ஏய், என்னாடி குண்டு தூக்கி போடுற? கோளாறு வேலை எதுவும் பாத்துறாதடி. நான்லாம் மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டே இருக்கேன், எப்படா வரேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னன்னா இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்கே. கோளாறு வேலை எதுவும் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஜிம்மன் மாமா, பேசாமல் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை 1 வீக்குக்கு தள்ளி போட்டுடலாமா? 1 வீக்குக்கு தள்ளி போட்டுடலாமாவா? ஐயா, இதெல்லாம் சரிபட்டு வராது. வீட்டில் என்னமோ நல்ல மூளை வச்சுட்டாங்க, அதுவும் இன்னைக்கு. இல்லைன்னா அதில் கோளாறு, ஜாதகத்தில் கோளாறு, 10 நாள் 5 நாள் தள்ளி வைக்காமல் விட்டாங்களே, நானே சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். நீ என்னடி 1 வீக்குக்கு தள்ளி போகலாமான்னு கேட்குற? என் சொல்லல, என் சொல்ல பொண்டாட்டில, அதெல்லாம் நீ எதுக்கு நினச்சி பயப்படுற? மாமா அது இருக்கேன்ல, நீங்கள் இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அதை நினச்சி அப்படி உள்ளுக்குள்ளே காய்ச்சல் வர மாதிரி இருக்குமாம்மா. காய்ச்சலா? பரவாயில்ல, ஃபீவர் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் விட முடியாது. இங்கே பாரு, கொன்று வேண்டி உனைய. போங்க, பார்த்தீங்களா சுயநலமாக யோசிக்கிறீங்க. இப்போ தானே புரியுது ஆம்பளையோட புத்தி. எல்லாருக்கும் அப்படி தாண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்துக்கிட்டு வேணாமாம்மா 1 வீக்குக்கு தள்ளி போட்டுடலாம் அப்படிலாம் சொன்னால் புது மாப்பிள்ளை எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். தெரியாமல் வந்து கேட்டுட்டனோ, ஆன் ஸ்பாட்லேயே வந்திருக்கணும் பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. நீங்கள் அதை நினச்சி பயந்து போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. இப்படியே டைம் வந்து போகுது. டின்னர் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ உங்களை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் கை ஃப்ரீஸாக தான் இருக்குது. எல்லாருமே உங்களை ஓட்டிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் அதை நினச்சி பயந்து போயிட்டுருக்கீங்க. அப்புறம் உங்கள் கையில் ஒரு பால் செம்பை கொடுத்துட்டு கதவுக்கு ஒன்று முன்னாடி வந்து நிற்க விட்டுட்டாங்க. நீங்கள் உள்ளே போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஐயோ, பேசாமல் வயிறு வலின்ட்டுன்னு தனியாக படுத்து தூங்கிடலாமா? கண்டிப்பாக விட மாட்டார். இப்போ என்ன பண்ணுறது? முடி ரொம்ப வலிக்குமோ? அப்படி இப்படி நீங்கள் பாட்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு வாசலே நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மனோடாமா உள்ளே போடா, அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு டோரை அவங்களே திறந்து உங்களை உள்ளே அனுப்பி விட்றாங்க. நீங்கள் போயிட்டு வந்து அப்படி நிற்கிறீங்க. அப்போல்லாம் அவர் உள்ளேருந்து ஏய் கதவை சாத்திட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து திரும்பி கதவை சாத்திட்டு கதவுக்கிட்டே நிற்கிறீங்க. இப்போ வரியா என்ன சொல்கிற? ஏண்டி நான் என்னடி பேயாடி என்னை பார்த்து பயந்து போய் வாசலில் நின்றுட்டுருக்க? பேயா இருந்தால் கூட நான் பக்கத்தில் வந்துடுவேன். ஆனால் நீங்கள் நினச்சாதான் எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏய் என்னடி பேசுகிற? வாடி. இல்லை நான் வரமாட்டேன், நான் அங்கே கதவுக்கிட்டே தூங்கிக்கிறேன், கொன்றுவேன் வா. மாமா ப்ளீஸ், நான் சின்ன பொண்ணு தானே, அதுவும் இல்லாமல் பெட் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. நீங்கள் நல்லா விஸ்திரமாக கைகால நீட்டி நல்லா நிம்மதியாக தூங்குங்க. ஏன்னா மேரேஜோட அந்த டயர்ட்னஸ் இருக்கும்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, பெட் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே படுத்துக்கலாம் வா. அது அம்மா வந்து மேரேஜ் டைம் வந்துருச்சு, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு நிறைய சாப்பிட கொடுத்துட்டாங்க. 5 கிலோ கிட்ட போட்டுட்டேன் மாமா, அதனால வேணாம். பரவாயில்லடி, நீ 100 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல வா. இப்போ நீ வரியா இல்லை நான் அங்கே வரட்டா? வேணாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிமேல் அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்கீங்க. அவர் என்ன கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கியா இல்லை வேண்டுதல் எதுவும் பண்ணிகிட்ருக்கியா? சீக்கிரம் வாடி. அது ஆக்சுவலாக இதுவும் ஒரு பாரம்பரியம்தான், அதை ஃபாலோ பண்ணுறேன். அப்படியா? நானும் அப்படி ஒன்று கேள்விப்படலையே. ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி வந்து அடிமேல் அடி வச்சு தான் புருஷனை பார்த்து போகணுன்னு என்ன புதுசாக கதை விட்றியா? என் ஃப்ரெண்டு சொன்னான். ஓ, ஃப்ரெண்டு சொன்னா. நீ இப்போ சீக்கிரமாக வர்றியா இல்லை நான் அங்கே வரட்டா? இல்லை நானே வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுக்க வராரு. ஐயோ மாமா, கையில் பால் செம்போடு நிற்கிறேன், நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கீழே விழுந்துரும், அப்புறம் அதை க்ளீன் பண்ணணும்ல. வாஸ்தவம் தான், வைடிங்க. இல்லை அத்தை சொன்னாங்க போனோடனே அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் குடிச்சிருன்னு. ஐயோ படுத்துறாளுங்களே, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்குறாரு. நீங்கள் அவர் பக்கத்தில் உட்காராம கொஞ்சம் தள்ளி போய் உட்காருனீங்க. ஏய், எனக்கு என்ன கொரோனாவாடி, போய் அங்கே உட்காந்துருக்க, மரியாதையா கிட்ட வந்துரு. நீங்கள் பாலை குடிங்க மாமா, பால் குடிக்கல ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு பக்கத்தில் தானே உட்கார்றேன். இப்போ நீ வர்றியான சொல்கிற, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வந்து உட்காந்துருக்கீங்க. இந்தா ஃபர்ஸ்ட் நீ குடி. போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு குடிக்கணுமா? அப்பெல்லாம் ஒன்று மண்ணாங்கட்டியும் இல்லை, குடி. எதுக்கு திட்டுறீங்க? அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து தப்பிச்சலாம் மட்டும் கனெக்ட் பண்ணாது சரியா? உனக்கு என்ன பண்ணாலும் இன்னைக்கு நான் முடிக்காமல் விட்டுறதில்ல. ஐயோ, எங்கிட்டு போனாலும் செக் வைக்கிறாரே. இப்போ என்ன, நீங்கள் குடிக்கிறீங்களா என்ன? நீ குடி ஃபஸ்ட்டு. என்ன சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பல்லடி, குடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து குடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் முழுங்கிறதுக்குள்ளே அவர் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்க் ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க. அப்படி உங்கள் மவுத்தில் இருக்க மொத்த மில்கையுமே அவர் வந்து லிங்க் பண்ணி வந்து குடிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து பேந்து முழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அவர் கெஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ சூப்பராக இருக்குது மில்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு, கீழே பாயில இதுக்கு தான் பக்கத்தில் இருந்து உட்கார சொன்னீங்களா? ஆமாம், நீ பாட்டு கொரோனா டிஸ்டன்ஸ் மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்க, அப்போ நான் எப்படி ரொமான்ஸ் பண்ணுறது? ரொமான்ஸ் பண்ண சொல்லிலாம் யாரும் கேட்கல, கேட்டால் எல்லாரும் பண்ணுவானுங்க. ஏண்டி நான் தான் சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு என்னங்க பண்ணுறீங்க, வலிக்குது. இதுக்கே வலிக்குதுண்ணா இன்னும் எவ்வளவோ இருக்குது, இதுக்கே சின்னுங்கிற என்னடி என்ன அப்படிங்கிறாரு. அவரை பார்க்கல உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. மாமா என்ன, கண்டிப்பாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானா? ஆமாண்டி, கல்யாணம் நைட் தாண்டி ஃபர்ஸ்ட் நைட்டு. அது புரியுது, இருந்தாலும் நீங்கள் இருக்க ஸ்பீடை பார்த்தா எனக்கு என் பாடி தாங்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அதெல்லாம் தாங்கும், நீ அதை நினச்சி பயப்படாத சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்ச நேரம் எதுக்குடி இருக்க சொல்கிற? டயத்தை ஏன்டி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா? அது இல்லை, நான் கொஞ்சம் இது வந்து ஃபர்ஸ்ட் நைட் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துக்கிறேன். நீ எப்படி மைண்ட் செட்டுக்கு வருது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அப்போ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் லேட்டாக தான் முடியும். இல்லை, நம்ம லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் படபடன்னு வருது, கொஞ்சம் தண்ணி இருந்தால் தாங்களேன். நீ என்னென்ன பண்ணுற நானும் பார்க்குறேன்டி. தண்ணி தானே, தாராளமாக குடி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் தண்ணியை வந்து குடிக்கிறீங்க. அப்போல்லாம் அவர் சொல்கிறாரு, எப்படி லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற, வா பேசாமல் உன் ஜுவல்ஸு, உன் ஹேர் ஸ்டைல், அப்புறம் உன் ட்ரெஸ்ஸு இதையாச்சும் கழட்டிகிட்ருக்கலாம். அது நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் இதுக்கு அதுக்குள்ளே நுழையிறீங்க? அதுக்குள்ளே நுழையிறேனா? இந்த இவ்வளோத்தையும் கழட்டுறதுக்கு என் ஹெல்ப் இல்லாமல் ஒன்றத்தையும் பண்ண முடியாது. வா 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 வா, சாரி அவங்கங்க நிறையா பின்ஸ்லாம் குத்திருப்பேன், அதை தான் முதல்ல கழட்டணும். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. அவர் இழுத்த ஃபோர்ஸுக்கே நீங்கள் வந்து எந்திரிச்சிடுறீங்க. போச்சு, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, பொண்டாட்டி தூக்கணும் சுற்றணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு அந்த ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் சிரமப்படுறீங்க, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, நானே கழட்டிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்டாட்டிக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் புருஷன் இருக்கான், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி உள்ள சேரில் வந்து உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் தலையில் இருக்க ஒவ்வொரு பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறாரு. அவர் வந்து பின்ஸ் ஓனாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கையிலே உங்களுக்கு லைட்டாக வந்து பயமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து தலையை வந்து கலைச்சிட்றாரு. ஏய் ரெடி,
பன் ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிறியா? நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து கொண்டு போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கப்புறம் சரி எந்திரி, ஜுவல்ஸை கழட்டிட்டு ட்ரெஸ் கழட்டலாம். வேணாமே, ட்ரெஸ்ஸோடு தானே மாமா தூங்கணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப நீட்லாம் கிடையாது, அதுவும் எனக்கு சுத்தமாக கிடையாது. கழட்டு. ஏன் மாமா இப்படி அவசரப்படுறேண்ணா? டயத்தை பாடுறி, 11 மணி ஆயிடுச்சு, இப்போயே ஆல்ரெடி லேட்டு, அதான் சொல்கிறேன். சரி இனிமேல் பேசினா போதும், கழட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எல்லா ஜுவல்ஸையும் கழட்டிட்டு ஸோ பத்திரமா வந்து பாக்ஸில் போட்டுட்டு அவர் வந்து கபோர்டில் வந்து வச்சிடுறாரு. வா சாரி கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க பின்னு எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறாரு. சாரி அப்படியே ஃபுல்லாக வந்து கழட்டுறாரு. இப்போது நீங்கள் வந்து ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்டோடு வந்து நிற்கிறீங்க. பா என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா ட்ரெஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளவுஸ் கிட்ட கையை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து படுக்கிறீங்க. ஸோ அவர் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறாரு. அப்படியே ஓன இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ டைம் வந்து பார்க்குறீங்க 7 o'clock வந்து ஆகுது. பார்த்தா வந்து நீங்கள் ஜிம்மனோட செஸ்ஸில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அவர் ஃபேஸை வந்து பார்க்குறீங்க. நான் கூட பச்சை பிள்ளையோ நினச்சேன், அந்த சரியான பிள்ளையாக தான் இருக்குது. இவ்வளோ கெஞ்சியும் கடைசி வரை இந்த மனுஷன் விடவே இல்லை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை பார்த்து வந்து நினச்சிட்ருக்கீங்க. ஜிமன் வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. என்னடி காலையில் புருஷனை சைட் அடிச்சிட்ருக்கியா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்திரிக்க முடியாமல் படுத்துருக்கேன். ஏன் நான் ஒன்று பிடிச்சோன்னு வச்சுக்கலையே, எந்திரி. டயர்டாக இருக்குன்னா அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கு. காலைல 7 மணி ஆகிடுச்சு. 7 மணி ஆனால் என்ன, 7 மணி 8 மணி 10 மணி ஆனால் கூட பிரச்சனையே இல்லை. யாரும் வந்து டோரை தட்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க, கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் அடுத்த நாள் சீக்கிரம் அவள் தான் எந்திரிச்சு காலைல குளித்து எல்லா வேலையும் பார்க்கணும். அது அந்தந்த பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் உனக்கு அப்படிலாம் கிடையாது, உனக்கு அந்த ரூல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கீழே அத்தை எப்படி திட்டிருக்காங்களோ தெரியல. அப்படிலாம் இல்லடி, அவங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர். போக போக உனக்கே புரியும். நான் நேற்று சொல்லிட்டேன், அவள் பாவம் மேரேஜ்லேயே டயர்டாக தான் இருந்தா, நைட்டும் டயர்டாக்கிடுவேன். அதனால் காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு எங்கள் டோரை தட்டி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் எப்போ வெளியில் வர்றோமோ அப்போவே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சி, கொஞ்சம் கூட மேனேஜே இல்லாமல் இப்படி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நான் என்னடி மேலப்பில் தானே சொன்னேன், டீட்டெயில்டாக ஒன்று சொல்லையே. அவங்க என்ன சின்ன பொண்ணா, எதுவும் தெரியாமல் என்ன இருக்குன்னு யோசிக்க? எல்லோரும் நல்லா மெச்சூர்ட் ஆனவங்க தான். அப்புறம் என்ன இருந்தாலும் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீ இப்படியே ஏதாச்சும் ஒன்று சொல்லி என் கிரிப்லேருந்து நீ எஸ்கேப் ஆகிறதுக்கே ட்ரை பண்ணுற, பட் அது முடியாது. அதான் தெரிஞ்சு போச்சே. சரி, நான் எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. நீ குளிச்சுட்டு வர வரைக்கும் நான் அப்படியே உட்காந்துருக்கிறதா? அதெல்லாம் தேவையில்லை, 2 பேரும் ஒன்றாவே குளிக்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வரேன். அதான் ஃபுல்லாக பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஃபுல்லாக பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். புருஷங்கிட்ட என்னடி வெக்கப்படுற நீ? அதெல்லாம் தேவையில்லை, வா நம்ம 2 பேரும் ஒன்றா குளிக்கலாம், அப்போ தான் நல்லா ரொமான்டிக்காக இருக்கும், மார்னிங் ரொமான்ஸ். அதெல்லாம் வேணாம், நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஷவர் தான் இருக்குது. அந்த ஒரு ஷவரில் ஒரு ஆள் குளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கையில் நம்ம 2 பேர் எப்படிங்க குளிக்கிறது? அதெல்லாம் குளிக்கலாம், ஒட்டிக்கிட்டு நின்று கட்டி பிடிச்சி நின்னா அழகாக குளிக்கலாம். சீச்சி, நீங்கள் ரொம்ப வந்து பேட் மேனாக இருக்கீங்க. உங்களோட தாட், உங்களோட செயல் எல்லாமே வந்து பேடாக இருக்குது. புருஷனா அப்படி தாண்டி இருப்பானுங்க.
என்னடி உலகத்தில் எவனும் இந்த மாதிரி இல்லாத மாதிரி நான் மட்டும் அப்படி பண்ணிட்டு தர்ற மாதிரி என்னை பார்த்து சீங்கிற மாதிரி லுக் விட்டுட்ருக்க. ஏன் யாருமே இந்த மாதிரி இல்லையா என்ன? அப்போ எப்படி பொல்லையெல்லாம் வைக்கிறாங்க? அதுவும் கல்யாணம் ஆன 1 மாதத்துலையே. ஐயோ உங்ககிட்ட இனிமேல் வாயை கொடுக்கவே மாட்டேன். கொடு. மறந்துட்டேன். மார்னிங் கிஸ் எங்க? மார்னிங் கிஸ்ஸா? அப்பெல்லாம் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? இப்படி பைத்தியக்காரி, காலைல முத்தம் கொடுக்கறது தான் மார்னிங். அது அது வந்து அப்பெல்லாம் ஒன்று ரூல்ஸ்லலாம் இல்லையே. இந்த ஜிம்மினோட ரூல்ஸில் இருக்குது. கொடு. நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் உங்களை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. போயிட்டு அவர் மேலே வந்து விழுகிறீங்க. ஐயோ உனக்கு என்ன நயம் பிரச்சனை? கிஸ்ஸை கொடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் குளிக்கலாம். அதெல்லாம் வேணாம். சரி நான் கிஸ் மட்டும் தரேன். நான் போய் தனியாக குளிச்சுட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோண்டி. எப்படியும் நீ எந்திரிச்சு போகல, நான் மாறுற முழுசாக பின்னாடி ஃபுல்லாக பார்க்க தான் போகிறேன். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? எப்படி பேசுகிறேன்? நான் என்ன கண்ட பொம்பளைட்டியம்மா போய் இப்படி பேசிகிட்ருக்கேன்? என் பொண்டாட்டி தானடி பேசுகிறேன். என்ன டீசென்ஸ் பார்க்குறியா? அது நமக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் ஒன்றும் நினைக்கல. இந்த மாதிரி பப்ளிக்லலாம் எதுவும் பேசிடாதீங்க சரிங்களா? அதெல்லாம் பேச மாட்டேன்டி குறி கிஸ்ஸை அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்களுமே வந்து உங்கள் தலையை பெண்ட் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அப்படி உங்கள் மார்னிங் கிஸ்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மின் உங்களை அலைக்காக தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து போகிறாரு. இந்த மனுஷன் சொன்னால் கேட்கவே மாட்டுறாரு. ஏன் மாமா அப்படி பண்ணுற? ஏய் சும்மா இரு ஹீட்டரை போட்டுக்கும், ரொம்ப கூலிங்காக வருது, அப்புறம் தலையில் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டரை வந்து போட்டுட்டு ஷவரை வந்து ஆன் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ மாமா 2 பேரும் ஃபுல் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறோம், ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் மாதிரிலாம் இல்லை, நீ சும்மா இருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிகிட்டே வந்து குளிக்கிறீங்க. அவர் கைகாலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உங்களை அங்கங்கே வந்து டச் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி உங்களை நெக்லலாம் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் ரொமான்டிக் இல்லை, ரொம்பவே ரொமான்டிக்கான பர்சன் போல் இருக்குது. ஆமாண்டி ரொமான்டிக்கான பர்சன் தான். அப்படி இருந்தால் தான் சும்மா ஒரு மாதிரி த்ரில்லிங்க ஜாலியாக இருக்கும். ஐயோ ஏன் புருஷனா, அவனுக்கு எப்போ என்ன மூடே வரணும் தெரியாது, அவன் கையில் மாட்டினா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீ அந்த விஷயத்தில் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்ல உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியா? அப்போ இனிமேல் நான் ரூமுக்கே வரமாட்டேன். நீ எங்கே இருக்கியோ அங்கே தேடி வந்து தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவேன். ஐயோ நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா எங்கே போய் முடிய போதோ தெரில. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்ஸே நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன். கண்டிப்பாடி. 1 பிள்ளை இல்லை 2 பிள்ளை இல்லை 5 பிள்ளை பெற்றுக்க போகிறோம். என்னது 5? ஐயா உங்களோட கேமுக்கு நான் வரவே இல்லை. 5லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இல்லை, 5 பிள்ளை பெற்றுக்குறோம். என்னடி இப்படி சொல்கிற? 5 பிள்ளைக்கு பேர் எல்லாமே டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பிள்ளை நான் அவ்வளோ ஈஸியா? உங்களுக்கு ஜாலியாக குழுன்னு இருக்கும், வலிக்கிறது எனக்குல. நான் தான் உன் பக்கத்தில் இருப்பேன்ல, அப்புறம் என்ன 5 பிள்ளை பெற்று தரேன், அதெல்லாம் தேவையில்லை. மாமா நான் சின்ன பொண்ணு மாமா, பாவம் தானே. நீ பாட்டு 1 2னா ஓகே, 5 பிள்ளையில போய் நிற்கிற. ஐயோ இப்போவே எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. சும்மா சொன்னேன்டி, ஒன்றை மாதிரி ஒன்று என்ன மாதிரி ஒன்று. ஓகேவா? 2 பிள்ளை பெற்றுக்கலாம். இது ஓகே, 2 பிள்ளை. அப்போ தான் நமக்கும் ஜாலியாக இருக்கும். ஜாலியாவா? எந்த விதத்தில்? 2 பிள்ளையும் நல்லா தூங்க போட்டுட்டு ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கலாம், அதானே சொல்கிற? சீச்சி உங்கள் மைண்டு எப்போ பாரு 24 ஹவர்ஸும் அதே நினப்பில் இருக்கும் போல். நான் சும்மா சொன்னேன் சாதாரணமாக. ஆனால் நீங்கள் யோசிக்கிறத பார்த்தீங்களா, டபுள் மீனிங்கில் கொன்றுவேன். இப்படியே 2 பேர் ரொமான்டிக்காக பேசி கடைசியாக வந்து குளிச்சிடுறீங்க. வெளியில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து அவரோட ஹெட்டை வச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க மாமா கொஞ்சமாவது தள்ளு, என்னால் ஒழுங்காக காய வைக்க முடியல, உன் மூஞ்சில் படுதுல. பரவாயில்ல, மூஞ்சில் பட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் நிற்பேன்.
ஐயோ! வெளியில போயிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண போறியோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்ச நேரம் வந்து ஹேர் ட்ரை பண்ணி விடுறாரு. ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக உங்கள் தலையெல்லாம் வந்து பின்னி போட்டுட்டு நல்லா குங்குமம்லாம் அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிட்டு வெளியில் வந்து திறக்குறீங்க. ஸோ கரெக்டாக 10 மணி. அப்போல ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பத்தியா 2 பேர் 10 மணிக்கு வெளில வராங்க. அப்போல இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, ஜிமின் 10 மணிக்காவது வெளியில் விட்டானேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு உங்களை ஓட்டுறாங்க. நீங்கள் லைட்டாக ஜிம்மனை ஓரக்கண்ணில் வந்து முறைக்கிறீங்க. அப்போல அவர், ஏய் என்னை முறைச்சி என்னடி, நானாடி சொன்னேன், அவங்க அப்படி தான் ஓட்டுவாங்க, நீலாம் அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் ஹிப்போ போட்டு வந்து நோண்டுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, சும்மா இரியா கையை வச்சுக்கிட்டு, அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் போ, இனிமேல் கிட்டே வராது, இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி வந்து போகிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வராரு. நீங்கள் கொஞ்ச நேரம் எல்லாரும் கூட வந்து பேசிட்டு கிச்சனில் வந்து உங்கள் அத்தையோடு நின்றுட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போல ஜிமின் அப்படியே வந்து அவங்க அம்மா பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து முறைச்சிட்ருக்கீங்க. அப்போல ஜிமினோட அம்மா, என்னடா ஒரு மாதிரி வந்து நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் வந்தேன். சும்மாலாம் நீங்கிட்டு வரமாட்டியே, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் சும்மாலாம் நீ வந்ததே இல்லையே. என்ன பொண்டாட்டி நிற்கவும் வந்து பார்த்துட்ருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மேடம் சும்மாவே நிற்கிறீங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது? அத்தை தான் நானே பண்ணிக்கிறேன், நீ சும்மா நின்று பார்த்துட்டுன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் உங்கள் அத்தைக்கு ஒன்றும் சொல்லலை, எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி லிப்பை வந்து பைட் பண்ணுறாரு. அவங்க ஜிமினோட அம்மாவுக்குமே அவர் என்ன சொல்கிறான்னு புரியுது. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க, பூயா பூ அப்படின்ட்டு வந்து சிக்னல் காட்டுறீங்க. அவர் நின்றுட்டு வந்து உங்களை வம்பளுக்கிறதுக்காகவே நின்றுட்டுருக்காரு. அப்போல ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, போமா, அவன் எதுக்கும் அவனை கூப்பிட்றான், எதுவும் காண போல, போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு தேட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, அவரே எடுத்துக்குவார். ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி கையை வந்து எடுக்க பார்க்குறீங்க, பட் வந்து விட மாட்டுறாரு. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை வந்துடு, இல்லாட்டி எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க, ஒரே ஒரு நிமிஷம், 10 நிமிஷம் அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ 1 நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் 10 நிமிஷம் சொல்கிறீங்க. ஆமாண்டி, ஒன்றே எப்படி 1 நிமிஷத்துலேயே கிஸ் பண்ண முடியுமா என்ன? ஒரு 5 நிமிஷமாவது பண்ணணும்ல, வா. நான் வரமாட்டேன், காலைல தானே கொடுத்தேன். காலைல என்ன கொஞ்சோன்னு கொடுத்தேன், இப்போ எனக்கு தோணுது, வா. நான் வரமாட்டேன். எவங்க இப்படி பண்ணுறீங்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் கப்புள்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னு, வா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விடுறீங்க. அப்போல அவர், இப்போ வர்றியா, என்ன சொல்கிற, இல்லாட்டி தூக்கிட்டு போவேன், அப்புறம் எல்லாரும் பார்த்து கேட்பாங்க, எல்லோரும் முன்னாடி ஓப்பனாக சொல்லுவேன், என்ன எப்படி வசதி? நீங்கள் சரி போங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே அப்படியே வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் ரூம்குள்ளே போன சீருக்கு அவர் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை டோரில் வந்து வாலில் பின் பண்ணி அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மூச்சுலாம் வாங்குது, நீங்கள் ஒன்று சினுங்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் கையை வந்து டைட்டாக பிடிச்சி உங்களை பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் பயங்கரமாக மூச்சு வாங்குறீங்க. இப்படியே உங்கள் டேஸ் வந்து நல்லா ரொமான்டிக்காகவே வந்து போயிட்டுருக்கு. இதோட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் வந்து ஆகுது. நீங்கள் வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு வந்து படுத்துருக்கும்போது உங்களுக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது. ஸோ ஜிமின்ட்ட வந்து கேட்குறீங்க, மாமா சொல்றி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா உண்மையை மட்டும் சொல்வியா? சொல்றி. சொல்கிறேன், உண்மையை மட்டும் சொல்கிறேன். என்ன கேட்க போகிற? அது கொஞ்சமாச்சும் உன் எக்ஸ் லவரை நீ மிஸ் பண்ணுறியா? இல்லடி, ஒரு காலத்தில் மிஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டேன் நான் கம்ப்ளீட்டாக. ஓ, சில டைம் என்னோட ஒவ்வொரு செயல்பாடு வந்து உனக்கு உன்னோட எக்ஸ் ஏதாச்சும் ஞாபகப்படுத்துதா? ஐ மீன் நான் கிட்ட வரும்போது நான் பேசுகிறது அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ என்ன, நான் ஏதாச்சும் இடக்க மடக்க பதில் சொல்லுவேன், அதை வச்சு சண்டை போட போகிறேன், கரெக்டா? அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் கேட்குறேன், சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இல்லை நீ பொய் சொல்கிற, நான் சண்டை போட்டாலும் போடுவேன்னு பொய் சொல்கிறேன். ஏய்,
சத்தியமா இல்லடி. அது எப்படி ஒரு செயல் கூட உனக்கு ஞாபகம் வராமல் இருக்கும்? ஆக்சுவலாக அவன் ஏமாற்றிட்டே நீ விட்டுட்டு போனவ, அவளை நான் நினைப்பேனா? அதுவும் இவ்வளோ அழகான பொண்டாட்டி கிடைக்கும்போது நான் எப்படி அவளெல்லாம் நினைப்பேன்? அதுவும் ஒன்றே அவளே கம்பேர் பண்ணுவேன். அப்படிலாம் நீ எதுவும் நினச்சிட்ருக்காது சரியா? உன் கால் தூசிக்கு கூட அவள் வரமாட்டா. அப்படியா? அப்போது என்னை எவ்வளோ லவ் பண்ணுற? உன்னேவா? உன்னே தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்படி பேசிகிட்டு இருக்கேலே, ஸோ காலிங் பெல் சவுண்ட் வந்து கேட்குது. நீங்கள் சரி யாரோ வந்திருக்காங்க போல், நான் போயிட்டு யாருன்னு பார்க்குறேன். நீ எதுக்குடி போகிற? அம்மா இருக்காங்கல்ல. அது அத்தைக்கு தலை வலிக்குதுன்னு தைலம் தேய்ச்சி படுத்து கிடந்தாங்க. பாவம், அவங்க எந்திரிச்சு வருவாங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து உங்கள் மதர் இல்லா வந்து மைண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி, எதுக்கத்த நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க, நான் எந்திரிச்சு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அந்த பொண்ணை பார்க்கவும் ஜிமின் அம்மாவுக்கு பக்குன்னு ஆகுது. அப்போல அந்த பொண்ணு சர்ப்ரைஸ்டாக ஜிமின் அம்மாவை பார்க்குறா. அப்போல அந்த பொண்ணு, ஆன்ட்டி நீங்கள் எப்படி இங்கே? வாடா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக வந்து அந்த பொண்ணை வந்து உள்ளே கூப்பிடுறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் என்ன நீங்கள் போனவங்களை காணமேன்னு யோசிச்சுட்ருக்காரு. எங்கே போனா இவ? கதவை திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் காணோம். ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்திருக்கானுங்களா என்ன? என்ன இவ இல்லாமல் நம்மளால் செத்த நேரம் கூட இருக்க முடியலையே. லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆஃபீஸில் இருக்க போனோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை போட்டுட்டு வெளியில் வந்து வராரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போல வந்து சோஃபாவில் வந்து அந்த பொண்ணு வந்து உட்காரா. அப்போல ஜிம்மின் நம்ம உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வரையில கரெக்டாக ஜிம்மின் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டே, பொண்டாட்டி இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? கதவை திறக்க வரேன்னு சொல்லிட்டு இங்கே என்னடி பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஜிம்மன் வந்து கேட்குறாரு. ஜிம்மன் வாய்ஸ் கேட்டு அந்த பொண்ணு டேர்ன் ஆகிட்டு ஜிம்மனை பார்க்குறா. அப்போ தான் ஜிம்மன் நோட் பண்ணுறாரு அந்த பொண்ணை. அவருக்கு ஒரு செகண்ட் எல்லாமே அப்படி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே 3 பேரையும் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போல அந்த பொண்ணு, ஜிம்மன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கேட்டுட்டு ஜிம்மன் கிட்ட வந்து போகிறா. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறாரு. அப்போல இருந்து இங்கே ஜிம்மன் கிட்ட போயிட்டு, மாமா யார் மாமா இவங்க, உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. நீங்கள் ஜிம்மனை மாமான்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போல ஜிம்மன், அது அது வந்துடி இவ தான் என்னோட எக்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லவும் நீங்கள் அப்படி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. அப்போல அந்த பொண்ணு, ஜிம்மன் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? இவ தான் ஒய்ஃபா அப்படின்னு உங்களை பார்த்து வந்து கேட்குறா. அப்போல நீங்கள், ஆமாங்க எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் ஆகுது. ஜிம்மனை பார்க்க வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக இங்கே பக்கத்து வீட்டில் தான் நான் குடி வந்திருக்கேன். பக்கத்தில் இங்கே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா ஜிமினோட வீடு இது. அவங்க நான் லவ் பண்ணும்போது வேறு காலனியில் இருந்தாங்க, அதான் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போல ஜிமின் சொல்கிறாரு, ஓ ஓகே, ஆக்சுவலாக அது வாடகை வீடு, இது நானாக சொந்தமாக சம்பாதிச்சு கட்டின வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போல அவர் சொல்கிறாரு, மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. நீங்கள் ஜிம்மன் கையை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. அப்போலாம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னதான் அந்த லவ் பண்ண பையனில். அப்போல ஜிம்மன் உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு, ஓகே ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு? அது இப்போ தான் இங்கே ஷிஃப்டாக இருக்கும், ஒரு கம்பெனியில் கேட்டிருக்காரு, எம்ப்ளாயாக தான் இருக்க போகிறாரு. ஓ கம்பெனி பேர் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவள் கம்பெனி பேர் வந்து சொல்கிறா. அப்போல அவர் சொல்கிறாரு, அதே கம்பெனியில் தான் நான் மேனேஜராக இருக்கேன். ஓகே, நான் இப்போது 1 month லீவ் போட்டிருக்கேன் மேரேஜுக்காக, நான் போனதுக்கப்புறம் வேணாம் ஓகே பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. அவ, ஓகே ஜிமின் தேங்க்யூ, அண்ட்
ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிட்டா. நீங்கள் அவள் போனதுக்கப்புறம் அம்மா ஃபீல் பண்ணுறியா? இல்லடி, ஃபீல்லாம் பண்ணல. மிஸ் பண்ணுறியா? ஜி இல்லடி, ஒரு சின்ன வருத்தம்தான், இப்படி விட்டுட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறாளேன்னு. ஓகே, அது அவள் தலையெழுத்து. நீ அதெல்லாம் நினச்சிட்டு எக்ஸலன்ஸு ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல், அப்படி இப்படின்னு நீ இந்த இமேஜினேஷன் பண்ணிக்காத. நீ ஒருத்தி போதும் எனக்கு, சரியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போல ஜிம்மனோட அம்மா, டேய் உங்கள் ரொமான்ஸை ரூமில் போய் வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டோரை சாத்திட்டு அவங்க ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே ஜிம்மன் உங்களை அலைக்க தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா பாபா, லவ் யூ.